நட்சத்திரம் ஒன்று தவறியது, தமிழன் நெஞ்சங்கள் நின்று கலங்கியது. திரை உலகம் முடங்கியது, இன்று ஒரு தமிழ் மூச்சு அடங்கியது. திரைவானில் ஒளி இல்லை, தெளிவான முகம் இல்லை. இவன் இதயம் சரியில்லை, நம்மில் இன்று இவன் இல்லை. திருப்பங்கள் நிறைந்த திரைக்கதைகளை திறமையாக தந்தவன் இன்று இல்லை. வசனங்களில் வாழ்க்கையை வலுவாக வடித்தவன் இன்று இல்லை. இயக்குனர் இமயத்தின் உயர்ந்த சிகரம் இன்று இல்லை. கதைக்கருவின் கச்சிதமான உருவம் இன்று இல்லை. இவன் வெள்ளங்கோயில் வடித்த வெண்மேகம், வெள்ளித்திரை வார்த்த பொன்னாரம், திரைத்துறையின் தேவாரம், தமிழ் மனம் வீசும் முத்தாரம். புகழேணி விரைந்தான், திரைவானில் பறந்தான். படைத்ததெல்லாம் இவன் பெயர் பாடும், காலம் கடந்து காவியமாகும். கருப்பொருளை கதைக்களமாய், வசனத்தை வடிக்கலனாய், பண்பாட்டை பகுத்தறிவாய் படைத்தான். திரையார்வம் மிகுந்தோர்க்கு அளித்தான். திரைக்கதை மாணவர்களுக்கு திரவியமாய் திகழ்ந்தான். தமிழ் மனம் தவழ்ந்தான், புகழ் மனம் அடைந்தான். முந்தானை முடிச்சு முற்போக்கு சிந்தனை, தாவணி கனவு நிஜமான உறவு. சின்ன வீடு கணவன் பாடு, அந்த 7 நாட்கள் நம் பண்பாட்டின் வாசமிகுந்த பூக்கள். வசனத்தை வலிமையாக்கிய வல்லவன், தரமான திரைப்படங்களின் தலைவன். கதாநாயகனை எளிமையாக்கி, கதையை வலிமையாக்கி, காட்சிகளை புதுமையாக்கி, கற்பனையை கவிதையாக்கி, வாழ்வை வடிவமாக்கி, திரையை உருவாக்கி, பொழுதுபோக்கை பெரிதாக்கி, திறமைகளை தெளிவாக்கி, வெற்றியை உறுதியாக்கி, படத்தை உருவாக்கி கொடுப்பான். குடும்பங்கள் கூடி கொண்டாடியது. நகைச்சுவை நாயகனாய் நடித்தான். நடனம் மட்டும் நடை போன்று நடந்தான். குறைந்த செலவில் குறையில்லா படங்களை படைத்தான். திரைவானில் திரைக்கதை மன்னனாக ஜொலித்தான். எழுத்தை கொண்டு எழுந்தான், கருத்தை கொண்டு கவர்ந்தான். இவன் காலம் செய்த கவிஞன், காண கிடைக்காத கலைஞன். இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்களுக்கு சமர்ப்பணம்.